வணக்கம். இது இன்னைக்கு நம்ம ஒரு போட்டித் தேர்வுக்கான சில விஷயங்கள நம்ம பார்ப்போம். அதாவது குடியரசுத் தலைவர், இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவருடைய ஒரு ரோல். அது என்ன அப்படின்றது சப்போஸ் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறாருன்னு வச்சுக்கோமே. குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுறாருன்னா, அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இந்தியாவிலேயே ஒருவர் பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தன்னுடைய உயர் அதிகாரிக்கு தான் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாங்க. ஆனால் இந்தியாவில் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, என் உலகத்தில் கூட அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இந்திய குடியரசுத் தலைவர் மட்டும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தனக்கு கீழ் பதவி வகிக்கக்கூடிய துணை ஜனாதிபதிக்கு தான் கொடுப்பாங்க. பிரதமர்கிட்டையோ வேறு யார்கிட்டையோ கொடுக்க மாட்டாங்க. குடியரசுத் தலைவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும்போது அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வைஸ் பிரசிடெண்ட், அதாவது துணை ஜனாதிபதிக்கிட்ட தான் கொடுப்பாங்க. இந்த டீட்டெயில், இந்த டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 56 இருக்குது. ஆர்டிக்கல் 56 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனாதிபதிக்கு பொதுவாக 5 வருடங்கள் பதவிக்காலம், 5 இயர்ஸ். அவங்கள ஒன்று அந்த 5 வருஷம் முடிஞ்சு அவங்க தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யலாம். அப்படி இல்லைன்னா இம்பீச்மெண்ட், அதாவது குற்றஞ்சாட்டுதல். அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தால் அதை காரணம் காட்டி அவங்களுடைய பதவியை நீக்கலாம். ஸோ இதெல்லாம் குடியரசுத் தலைவரை பற்றின ஒரு டேட்டா. இப்போது அட் ப்ரெசண்ட் நம்மளுடைய பிரசிடெண்ட் யாருன்னா திரௌபதி முர்மு. அவங்க சப்போஸ் ரிசைன் பண்ண போகிறாங்க அப்படின்னா தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் சிபி ராதாகிருஷ்ணன்ட்ட கொடுப்பாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு தமிழர், திருப்பூரை சார்ந்தவர். இதுக்கு முன்னாடி அவர் மகாராஷ்டிராவுடைய கவர்னராக இருந்திருக்கார். தற்போதைக்கு இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் 15வது வைஸ் பிரசிடெண்ட், இந்தியாவுக்கு அவர் 15வது வைஸ் பிரசிடெண்ட். அப்புறம் சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபாவுடைய சேர்மேன். இந்தியாவுடைய வைஸ் பிரசிடெண்ட் தான் ராஜ்யசபாவுக்கு சேர்மனாக இருப்பாங்க எப்போவுமே. ஸோ அந்த விதத்தில் ராஜ்யசபாவுக்கு கரண்ட் சேர்மேன் யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ இப்போ சப்போஸ் அவங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அவர் ஜனாதிபதியாக ஆக்ட் பண்ணுவார். அந்த இடத்துக்கு ஜஸ்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருப்பார். எப்போன்னா அடுத்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும், அடுத்த ஜனாதிபதி தேர்தல் 6 மாதத்துக்குள் நடந்து முடியணும். அந்த 6 மாதத்துக்குள் நடக்கிறது வரைக்கும் சிபி ராதாகிருஷ்ணன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிபி ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக இருப்பார். ஸோ இப்போது இந்த கான்ஸ்டியூஷன் வயலேஷன் நான் சொன்னேன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தவறாக பிரயோகிக்கிறது அப்படின்னா, இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை நடந்ததாக இருக்குது. அதாவது கான்ஸ்டியூஷன் வயலேஷன் யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, எமர்ஜென்சி பீரியடில் ஃபக்ருதீன் அலி அகமது அப்படின்ற ஒரு ஜனாதிபதி இந்திரா காந்தியினுடைய அட்வைஸின் பேரில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஸோ உலக அளவில் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் நிக்சன் அவர் சில முறைகேடுகளில் ஈடுபட்டதாக வரலாறு உண்டு. ஸோ இந்த வீடியோவில் குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ராஜினாமா கடிதத்தை துணை ஜனாதிபதியிட்ட கொடுப்பாங்க. இது சொல்லியிருக்கிறது ஆர்டிக்கல் 56. ஸோ சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டு ஒரு வைஸ் பிரசிடெண்ட். அப்புறம் அவர் சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ பிரசிடெண்ட் ரிசைன் பண்ணாங்கன்னா 6 மாதத்துக்குள் அதனுடைய எலெக்ஷன் வச்சு பழையபடி புது ஜனாதிபதியை நியமிக்க வேண்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.